We are coming to the last and final solution of getting out of this study habitat weaknesses and heavy workload. Self-investigative questions. உங்களையே நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கணும். Self-investigative questions. நான் ஒரு 10 questions உங்களுக்கு கொடுக்குறேன்டா. அந்த questions அந்த டைம்ல கேளுங்க. அந்த questionsக்கு பதில் சொல்ல இந்த heavinessம் இந்த problemsம் எங்க போகுதுன்னு பார்க்கலாம். Let us take it as an open challenge. First question, what stops you? What stops you? Okay, what stops you? Second question is the most important question. Second question, the mother of all questions. Where did you get this feeling from? உனக்கு எங்கிருந்து இந்த பிரச்சனை வந்துச்சு? எங்கிருந்து இந்த ஒரு ப்ராப்ளம் உனக்கு வந்துச்சு? எங்கிருந்து உனக்கு கிடைச்சது? Where did you get this feeling from? Where did you get this feeling of overloadedness? Where did you get this feeling of this pressure? Where did you get the feeling of self doubt? இது எங்கிருந்து வந்துச்சு? யார் அந்த பர்சன்? ஏதாவது ஒன்று கட்டாயம் இருக்கும். தெரியலன்னு மட்டும் எந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் சொல்லவே கூடாது. உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கும் போது தெரியலன்னு மட்டும் நீங்க சொல்லவே கூடாது. You have to find out. Answer somewhere is within you. Answer lies within அப்படிங்கிற ஒரு பெரிய ancient statement. Answer somewhere is within you. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் இன்னும் 2-3 செஷன் கழிச்சு ஸ்டாய்சிசம்ங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி நான் சொல்றேன். இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதை பத்தி நான் இதை சொல்றேன். ஸ்டாய்சிசம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் அப்படியே அப்படின்னு ஊதுற மாதிரி ஆயிடும். I'll teach you. So second question. Yes. Okay. Third one is another strong one. Who are you trying to satisfy? யாரை திருப்தி பண்ற? Well, sir, I am trying to satisfy my mother. I'm trying to satisfy my father. I'm trying to satisfy this bunch of people. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். All the answers are wrong. Yes, that's the only thing. That's right. Satisfying myself. ஆக்சுவலா இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல வந்துகிட்டு ஒழுங்கா போயிட்டு இருக்கிற அழகான பாயில்டு மில்க்ல பாய்சனை கலந்தது நீ. வண்டர்ஃபுல் கண்டென்ஸ்ட் டெலிஷியஸ் பாயில்டு மில்க், அதுல டிராப் ஆஃப் பாய்சனை கலந்தது நீ. உன்னை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒழுங்கா ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிற எதிர்பார்ப்புல அந்த நேம்ல பாய்சனை கலந்தது நீ. ஸோ த மிஸ்டேக் இஸ் யோர்ஸ். ஸோ அந்த ஆன்சர் அங்க உனக்கு கிடைக்கும். Okay? Loud and clear. First question? What stops you? Exactly. Second question? Where did you get this feeling? இது எங்கிருந்து வந்தது? Third question? Who are you trying to satisfy? Fantastic. Fourth question. What do you want to change in yourself? உனக்குள்ள இப்ப நீ என்ன மாத்திக்கணும்னு ஆசைப்படுற? இப்போ இந்த தருணம் உனக்குள்ள என்ன மாத்திக்கணும்னு ஆசைப்படுற? What do you like to change in yourself? Next question. What are you afraid of? எதுக்குமே இந்த 4 கொஸ்டினுக்குமே ஒழுங்கான ஆன்சர் உனக்கு கிடைக்கலன்னா நீ எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். எதிரா உன்னை பயமுறுத்துதுன்னு கேளு. வாட் ஆர் யூ அஃப்ரேட் ஆஃப்? அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் ஜோக்கான கொஸ்டின், ஆனா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். Will this matter after 5 years? Will this matter after 5 years? 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமா இருக்கும்னு நீ நினைக்கிறியா? Will this matter after 5 years? Yeah. More. எப்படி வேணாலும் 5 years and more. When this gentleman in this photograph left me, I thought my life will be over. In 2016 January. அப்போ அவரே தான் என் கனவுல வந்து சொன்னார், இன்னும் 5-6 வருஷம் கழிச்சு இதே ஃபீலிங் உனக்கு இருக்குமான்னு கேளுடா தம்பி, உனக்குள்ள கேளு அப்படின்னு சொல்லி ஒரு கனவுல சொன்னார். அந்த கனவுக்கு அப்புறம் தான் நான் இந்த மாடியை விட்டே வெளியில வர ஆரம்பிச்சேன். கனவுல அவரே வந்து சொன்னார். கனவு அப்படின்னா சயின்டிஃபிக்கலி ஸ்பீக்கிங் நான் மெடிடேட் பண்ணி என்னுடைய மைண்ட் தான் எனக்கு சொல்லியிருக்கு. பட் அதுக்கு நான் அப்பாங்கிற உருவத்தை கொடுத்தேன். One day he appeared in my dream. I think it was on May 18th, 2016. Yeah, January 17th to May 18th, I was like an animal, caged animal. I cancelled all the programs, no MS evening sessions and all that. I'm speaking about 2016. College programs are என்னுடைய earning. Mitra was a little girl. And one day in my dream, he asked me a question. Will this matter after 5 years? அப்படிங்கிறத இந்த மாதிரி ரேஷா அவர் கேட்க வைக்கல. இதே மாதிரி ஃபீலிங் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு உனக்கு இருக்க மாட்டாது அப்படின்னு யோசி திங்க். இதே மாதிரி இப்படி தான் உட்காந்துட்டு இருக்க போறியா? 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இப்படி தான் உட்காந்துட்டு இருக்க போறியா? இப்ப இருக்கிறத வந்துட்டு நீ இந்த வலி அப்படிங்கிறதோட இருக்க போறியா, இல்ல இந்த வலியை வந்துட்டு வேற மாதிரி மாத்தி நீ இன்னும் க்ரோ ஆக போறியா அப்படின்னு யோசி. கேன்சல் பண்ண அந்த என்ஜிஎம் ப்ரோக்ராமை மறுபடியும் போய் பண்ணு அப்படின்னாரு. எந்திரிச்சேன் காலையில், எடுத்தேன் ஃபோனை, அடித்தேன் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கு, அந்த செஷனுக்கு நான் வரேன்னு போனேன். May 19 போனேன், அடுத்த நாளே போனேன். அதுக்கப்புறம் நத்திங் ஸ்டாப். ஸோ இவ்வளோ பெரிய விஷயம், ஒரு உயிர் போய் அதிலிருந்து நம்ம மீண்டு டைம் வந்து அதை ஹீல் பண்ணுற விஷயம்
தம்மா துண்டு ப்ராப்ளம்க்கு அதான். Will this matter after 5 years? 5 இயர்ஸுக்கு எதுக்கு அவ்வளோ லாங்கெல்லாம் எதுக்கு? Will it matter after 1 year கேளுங்க. The answer will be no. இங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ் நீங்க உங்களோட எல்லா பயத்துக்கும் எல்லா கவலைக்குமே யூஸ் பண்ணலாம். You know why I will be sleeping very peacefully tonight? I have given you a very, very important tool and a very, very important weapon to you so that you can master and tackle and endure your fear and troubles. So how many questions you have? 6. What was the 5th question? What are you afraid of? What are you afraid of? And the 6th question? Will this matter after 5 years? Okay, right. What will you do if it happens to your friend? உன் நண்பனுக்கு இது நடந்திருந்தா நீ இதை எப்படி அப்ரோச் பண்ணியிருப்ப? அது ரொம்ப ஈஸி இல்லை. வேற உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்மளால ரொம்ப ஈஸியாக அவனுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும். அந்த இடத்துல நம்ம லார்ட் கிருஷ்ணாவாகவே மாறிடுவான் மச்சி லைஃப்பில் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் வந்துக்கிட்டு உன் ஃப்ரெண்டுக்கு நடந்திருந்தா வேற வழி இல்லை. அந்த டைமில் உன் ஃப்ரெண்டுக்கு நடந்திருந்தா நீ எப்படி யோசிப்பி, அப்படி யோசிக்கும் போது ஒரு டிஃப்ரெண்டான இன்சைட் கிடைக்கும். ஓகே, ரைட். ஸோ அதான் 7th question. There are 3 more questions and the 8th question goes like this. What is your learning from it? இதுலேருந்து உன்னுடைய லேர்னிங் என்ன? Is there any learning? சரிடா, 8 கொஸ்டினை கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ இன்னும் ரிலீஃப் ஆகல. Then comes the 9th question. Why do you like this problem so much? Why do you like this problem so much? இத்தனை சொல்யூஷன்ஸை கொடுத்தும் நீ வந்து இப்படியே இருக்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்லயே வாழணும்னு ஏன் நீ நினைக்கிற? What is the reason for it? Why do you like this problem so much? Bracketல எழுதிக்கங்க. Why are you hanging over with this problem for this long? I repeat, first நீங்க எழுதியிருக்கிறது ஒரு ஜோக்கான எக்ஸ்பிரஷன். ஆனா உண்மை என்ன? Why are you hanging around with this problem for this long? எதனால இந்த பிரச்சனையை நீ பிடிச்சு தொங்கிட்டே இருக்கிற, இவ்வளவு நாளா ஏன் தொங்கிட்டே இருக்க அப்படிங்கிற கேள்வி. And then you finish up with the same signature question. What is that? What was to happen? What's the worst thing that could happen? இப்போ ஒரு ப்ராப்ளமை நான் சொல்றேன். அந்த ப்ராப்ளமை இந்த கொஸ்டின்ஸை வச்சு நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம். Shall we do that? My name is Manigandan Sundaresan and I'm doing my 11th grade in Shanti School, and I'm into this current ICSE syllabus, and I'm into this IGCSE syllabus as well. I have got a couple of books. In the assumption, it is continuing in the 11th standard also. So my mind is very, very tired, and all of a sudden, October 20th is my examination. With the gamut of slip tests I have been writing, with the gamut of homework I have been doing, with getting involved into so many things, I am having a mental fatigue by losing sleep, by watching a lot of screens. I'm having a mental fatigue. So mathematics is appearing all of a sudden as a monster. I start getting numbers in my dream. I start doubting myself. And slowly, very slowly, even basics of mathematics are fading away from my brain. Help me. I'm in front of you, and you are my guidance counselors. Help me. Sir, what stops you, sir? Mathematics concepts. Those concepts, the toughness in the concepts are stopping me. Yeah. So, sir, where did you get the feeling? I had a friend. Her name is Kalpita. She is doing her 12th standard. She deals with mathematics pretty much easily. She deals, as the metaphorically say, that I can do this with my left hand. So she does mathematics with her left hand. She's a lefty, by the way. So she does mathematics pretty easily, and she crunches through it very easily. By looking at her, I had this inferior complex, and I started doubting myself. So I got it from Kalpita. And there is one more girl. She's my classmate. Her name is Mitra. And she studies the subject by listening to songs, does the homework by watching television. So for her, homework and examination preparation are fun. So these two are now appearing like monsters to me.
From them, I got this fear. புரியுதா அப்போ? Yes, sir. Third question. What did ஸோ இப்போ half an hour முன்னாடி இந்த மணிகண்டன் சுந்தரேசன் வேற, இப்போ இருக்கிற மணிகண்டன் சுந்தரேசன் வேற. அவ்வளோதான். ஸோ யூஸ் these four. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸில் பண்ணும்போது நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் பேசுவேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது எல்லாமே நான் ஜெனரேட் பண்ண சொல்யூஷன்ஸ். அதனால தான் இவ்வளோ ஒரு வெறித்தனமாக நான் பேசுறது. பிப்ளியோகிராஃபிலேருந்து எடுத்து நான் பேசுறதுக்கு வந்துட்டு அது யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ இது என்னுடைய மேக்கிங். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், யூஸ் ஆகுதான்னு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெக்னிக் வரைக்குமே நீங்கள் வரமாட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படிங்கிறதுலே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிருன்ட்டு. ஸோ யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். Again, a quick recap and then we'll finish. First one. work on the consequences? Ha. Analyze how Try to find out the consequences and work out the consequences. Number 2, Kalpita. connect to your future. Collect to your future model. And number 3, Ritanitesh. Yes, displacement technique, and you need to prepare a list. What is the list that you need to prepare? Fighting which you are addicted. Yes, the things that your heart is desiring to do most. And what is the fourth one, Asuthaman? Investigating yourself, interrogating and investigating yourself. And how many questions we have in that? 10 questions. So this is my humble solution, set of solutions for avoiding any kind of troubles, any kind of responsibility oriented fears. உங்க பொறுப்பு சம்பந்தப்பட்ட பயங்கள் எல்லாத்தையும் கலைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். Any questions? Yeah. Sir, without doing 1, 2 and 3, sir, can we directly go into the fourth one, sir? That is self. Obviously, you can, definitely. First 1, 2, 3 கொஞ்சம் philosophical and a little bit more spiritual. இது வந்துட்டு directly soft skills based, psychological mentor based. அதனால டேட்டா அதுக்கே போயிடும். இது நீ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே அடிபட்டு போயிடும். வாட் ஸ்டாப்ஸ் யூ அப்படி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப்பிங் ஃபேக்டர் வந்துட்டு மிக்கி மவுஸ் மாதிரி ஏதாவது ஒரு ஃபன்னாக இருக்கும், அதை அடிச்சு விட்டீங்க. What step you, can you repeat the answer that you gave for the imaginary problem, sir? அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் 2 பேர் தான். உங்கள் ரெண்டு பேரை பார்த்தாவே எனக்கு பயம் வந்துருச்சு. பிஸ்னஸ்லேயும் ஒருத்தன் அப்படி தான் வேணும். பிஸ்னஸில் டே போன வருஷம் வரைக்கும் 40,000 ரூபா ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாடா உன்னுடைய பிஸ்னஸில், இப்போ ஏன்டா அது இல்லை சடன் டே இந்த காம்படிட்டர் அவன் வந்ததுலேருந்தே அப்படி தான்டா அவன் எப்போ அப்படி தான் சொல்லுவான். எல்லாத்துக்குமே ஒரே ஷேர் ஆஃப் இதுதான், விரலுக்கேற்ற வீக்கத்தை கடவுள் கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பண்ணி எவன் ஒருத்தன் மேலே வரணும் அவனை தான் என்டியூரிங் லீடர்னு சொல்லுவாங்க. ஐ வாண்ட் யூ டு பி லைக் என்டியூரிங் லீடர்ஸ். அதுக்கு தான் சார். ஓகே, ரைட்.